பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த 22வது அற்புதத்தை தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 முதல் 28 வசனங்கள் வரை இந்த அற்புதம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கானானிய ஸ்திரீ, அதாவது இஸ்ரவேலருக்கு அருவருப்பானவங்க இந்த கானானிய மக்கள். பிதாவினுடைய கண்களில் அருவருக்கத்தக்க ஒரு சந்ததி. அந்த மாதிரி சந்ததியிலேருந்து வந்த ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா, அவளை சுகமாக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அருவருப்பான சந்ததியிலேருந்து வந்தவங்களுக்கு அப்பத்தை கொடுக்கறது நல்லதல்ல அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, ஆகிலும் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் ஆண்டவரின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். பாருங்க, எந்த நிலைமைக்கு அந்த ஸ்திரீ தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறா. உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதுன்னு சொன்னார். அந்நேரமே அவளுடைய மகள் சொஸ்தமானாள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, சில வேளைகளில் நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள் நம்மை கிறிஸ்துவுக்கு வெகு தூரமாய் கொண்டு போயிடும். அப்போ எல்லாம் பிசாசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவ்வளோதான். இனி நீ வெறுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் மாறிட்ட. இனி இயேசு கிறிஸ்துவிட்ட உன்னால் போக முடியாது, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிறவன் தான் பிசாசானவன். ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு இரக்க குணம் உள்ளவர். அவரிடத்துல வந்து இந்த ஸ்திரீ தன்னை தாழ்த்தின பொழுது கர்த்தர் எப்படி இஸ்ரவேலரை எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி இந்த மகளையும் அவர் குணமாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்முடைய பலவீனங்களின் நிமித்தமாக, இல்லை நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக நம் கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது பிசாசு நமக்கு கொடிய வேதனைகளை கொடுப்பான். அந்த நேரத்தில் நம்ம அப்படியே, ஐயோ எப்படி ஏசப்பாட்ட போகிறது, முன்னாடி நான் இந்த நிலைமையில் இருந்தேன், இப்போ நான் ரொம்ப விலகி போயிட்டேன், எப்படி அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே குற்றப்படுத்தி கொண்டு இருந்தோமானால் அது நமக்கு தான் ஒரு பெரிய அழிவை, குறைவை கொண்டு வரும். அதையெல்லாம் மாற்றி போட்டு இயேசுவிடத்தில் போய் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இங்கே அதை தான் அந்த ஸ்திரீ செய்கிறா. ஆமாம் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான், நான் அருவருப்பான சந்ததி தான், நாமும் அதே போல் நான் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், இந்த பலவீனத்தினால நான் விழுந்து போயிட்டேன் அப்படின்னு உண்மை நிலையை கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் அதை மன்னித்து நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்தி மகிழ கர்த்தர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.